ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ என்னதான் இருந்தாலுமே இப்போ நம்முடைய உலகத்திலே இருக்கு பாருங்களேன், இந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இந்த உலகத்திலேயே யார் ரொம்ப உயரம் உள்ளவங்க அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த உலகத்திலேயே யார் ரொம்ப குள்ளமானவங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இதுதான் கின்னஸ் ரெக்கார்டு. பொதுவாக இந்த மாதிரி 1000 பேர்ல 1,00,000 பேர்ல தனியா தெரிகிறவங்கள மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த சவுலை குறித்து வேதம் சொல்லுது, இவன் சௌந்தரியம் உள்ளவன், அது மட்டுமல்ல எல்லா ஜனங்களும் இவனுக்கு. அப்படின்னா அந்த தேசத்திலேயே உயரமுள்ளவன் யாரு? சவுல். உயரமுள்ளவன் சவுல், சௌந்தரியம் உள்ளவன் சவுல். ஆனா இப்படி ஒரு சௌந்தரியம் உள்ள ஒரு மகன், இப்படி ஒரு உயரமான ஒரு மனுஷன் தன்னுடைய தேசத்துல இருக்கிறான்னு யாருக்குமே, சொல்லுங்க, யாருக்குமே தெரியல. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு நிற்கும் போதுதான் தெரியுது, எல்லா ஜனங்களும் இவனுடைய தோளுக்கு. எங்கடா இருந்த நீ? எங்க இருந்த? எங்க உன்னை கொண்டு போய் வச்சிருந்தாங்க? உன்னை கண்டுபிடிக்கவே முடியலையே. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஆளுகை அந்த மனுஷன் மேல இருக்கிறதுனால, கர்த்தர் ஆளுகைக்காக சவுலை தெரிஞ்சுக்கிட்டதுனால, அவனிடத்துல மறைஞ்சிருக்கிற கிஃப்ட், அவனுக்கு தெரியாமல் புதைந்து கிடக்கிற அந்த டேலண்ட் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, வெளியே அத்தனை ஜனங்களுடைய பார்வைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அதுவரைக்கும் மங்கி இருந்த தாளந்துகள், அதுவரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்த தாளந்துகள், இந்த மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தாளந்து இருக்கா? இந்த மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்குதா? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம பார்த்ததே இல்லையே, ஐயோ நம்ம ஊர்ல தான் இருந்தாரா, நம்ம தெருவில் தான் இருந்தாரா அப்படின்னு அநேகர் வியந்து பார்க்கிற அளவிற்கு சவுலை, அவனுடைய உள்ளான ரகசியத்தை, அவனுக்குள்ளே இருக்கிற அத்தனை தாளந்துகளையும் கர்த்தர் என்ன பண்ணினார்னா ஒன்னொன்னா வெளியே கர்த்தர் கொண்டு வர ஆரம்பித்தார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று நடக்கும். ஏன்னா உங்க கையில ஆளுகை இருக்குது. உங்க கையில ஆளுகை இருக்கிறதுனால சீக்கிரத்தில் நான் நம்புகிறேன் உங்களுடைய மறைந்து கிடக்கிற தாளந்துகள் வெளியே கொண்டு வரப்படும். நீங்க நிறைய பேர் தெரியாம இருக்கிறீங்க, உங்க வேலை தெரியாம இருக்குது, நீங்க இவ்வளவு பெரிய ஒர்க் பண்ணுவீங்கன்னு யாருக்குமே தெரியல, உங்களுக்குள்ள இவ்வளவு கிஃப்ட் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை சீக்கிரமா என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் வெளியரங்கமாய் இந்த பட்டணத்துல ஆண்டவர் உங்களை வெளியரங்கமாய் கொண்டு வர போகிறார். நீங்கள் குடியிருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை வெளியரங்கமாய் கொண்டு வர போகிறார். அநேக ஜனங்கள் பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்க தாளந்துகளை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென். நீங்க ஒருத்தர் இருக்கிறீங்கன்றத கர்த்தர் சீக்கிரமாய் அநேகருக்கு தெரியப்படுத்த போகிறார். நிறைய பேருடைய வாய்களிலே நீங்கள் உச்சரிக்கப்பட போகிறீர்கள். நிறைய பேருடைய கண்கள் உங்களை ஏறிட்டு பார்க்க போகிறது. நிறைய பேருடைய முகங்கள் உங்களை ஆச்சரியமாய் பார்க்க போகிறது. இந்த குடும்பத்தில், இந்த வம்சத்தில், இந்த தெருவில் இப்படிப்பட்ட ஒரு பையன், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருந்ததை இதுவரைக்கும் அறியாத அநேக லட்சங்கள் உங்களை குறித்து அறிகிற அளவிற்கு கர்த்தர் வாக்கு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ற அத்தனை பேருக்கும் அப்பா அப்பா இப்போ 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 அந்த ஆவியானுடைய மகிமை ஊற்றப்பட்டு அந்த வாலிப தம்பியை வெளியே கொண்டு வருவதற்கு, தங்கச்சியை வெளியே கொண்டு வருவதற்கு, இது ஒருவருக்கு அல்ல பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சாட்சியாய் மாறுவதற்கு அந்த அபிஷேகத்தை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஒரு புது டேலண்ட் ஆண்டவர் தரப்போறார்.
ஒரு புது அனுபவத்தை ஆண்டவர் தரப்போறார். அது உங்களுக்குரியது மட்டும் இல்லை. ஆண்டவர் அதை எங்க கொண்டு வர போறாருன்னா, அநேக ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் கிருபையாய் கொண்டு வர போறாரு. இது நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. நான் நம்புறேன் இது நடக்கிறத உங்க கண்கள் காண போகிறது. கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு சின்ன கூட்டத்தில் இருக்கிறதற்காக அல்ல. ஆமென். இவ்வளவு உயரமுள்ள ஒரு மனுஷனை இதுவரைக்கும் எங்க மறைச்சு வச்சிருந்தீங்கன்னு சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை வெளியரங்கப்படுத்துகிற நாள். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்கள் நிறைய பேர் வெளியரங்கம் பட போறீங்க. கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிற சுடர்களா கர்த்தர் மாற்ற போறார். உங்க பிள்ளைங்களுடைய டேலண்ட் வெளியே தெரிய போகுது. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ராஜாக்கள் மத்தியில கர்த்தர் நிற்க பண்ண போறார். ஆமென். இந்த ஸ்பெஷலா இருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் தெரியப்படுத்த போறாரு. ஆனா ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சவுல் ராஜா எவ்வளவு தாளந்துள்ள மனுஷனா இருந்தாலும், அவ்வளவு உயரமுள்ள மனுஷனா இருந்தாலும், என்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு தான் அவருடைய அழகு வெளியே தெரிஞ்சிருச்சு. அவருடைய சௌந்தரியம் வெளியே தெரிஞ்சது அன்னைக்கு தான். அவருடைய உயரம் வெளியே தெரிஞ்சது அன்னைக்கு தான். அதனால ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வெளியில சைன் பண்ணணும்னா நீங்க எங்க வந்தாதான் பிரகாசிக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க தேவ சமூகத்திற்கு வந்தாதான் நீங்க பயன்பட ஆரம்பிப்பீங்க. வேதம் சொல்லுது, ஆரோனுடைய கோல் அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வெளியில இருக்கிற வரைக்கும் அது சாதாரணமான கோல் தான். ஆனா ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள வந்துச்சுன்னா அந்த கோல் துளிர்த்து மாதுளம் பழங்களை கொடுக்கிற கோலா மாறிடும். வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய டேலண்ட் எல்லாம் எப்போ மல்டிப்ளை ஆகும் தெரியுமா? நீங்க எப்போ வெளியே தெரிய ஆரம்பிப்பீங்க தெரியுமா? உங்க திறமைகள் எல்லாம் எப்பொழுது மற்றவர்களுக்கு போய் சேரும் தெரியுமா? நீங்க ஆண்டவரோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க தாளந்தும் ஏசப்பாவும் ஒன்று சேர்ந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளையும் கர்த்தருடைய பிரசன்னமும் ஒன்று சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் நம்புறேன் அந்த காம்பினேஷன் ஒரு அவுட்புட்டை கொடுக்கும் பாருங்க, உலகத்துல யாராலும் அது கொடுக்க முடியாது. யாராலையும் கொடுக்க முடியாது. ஆமென். அதை யாராலையும் தட்டி போட கூட முடியாது. ஆனா இதுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. இந்த உலகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தாளந்துகள் இருக்குது, அதை வெளிப்படுத்துறாங்க, அது யூனிக்கா தெரியுது, தனியா தெரியுது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற தாளந்து தனியா நம்ம கொண்டு போய் பண்ணா எல்லார மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. நீங்க ஆண்டவரோட அந்த தாளந்தை கொண்டு போங்க, வெளியே பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா அதன் மூலமா ஆசீர்வதிக்கப்படுகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, லட்சக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. அதனால எனக்கு எத்தனையோ நபரை நான் பார்த்துக்கிறேன் இந்த ஊழியத்தில், எத்தனையோ பேரை. அப்படின்னா அவ்வளவு தாளந்துகள் இருக்கும், திறமையா செய்வாங்க. ஆனா அவுட்புட் என்னன்னு கேட்டா, ஒன்றும் என்னமோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அதோட முடிஞ்சிடும். ஆனா சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு அதில் ஒன்றும் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அவங்களுடைய திறமை இருக்கும். அதோட தேவனுடைய பிரசன்னம் சேரும் போது அவங்க மூலமா ஒரு அற்புதம் நடக்கும் பாருங்க. அந்த பிரசன்னம் மற்றவங்களை தொடும் பாருங்க, அதை யாருமே கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. அதான் மறைந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தின ஒரு தேவ மனிதர். இன்னைக்கும் எத்தனையோ பேர் இருந்தாலும் அவங்க பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மனது இருக்கும் பாருங்க. அவங்க பாட்டு பாடும்போது ஒரு மனது இருக்கும், அவங்க அழுது ஜெபம் பண்ணும்போது ஒரு மனது இருக்கும் பாருங்க. அந்த யூனிக் யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு தான். ஏன் அப்படின்னா அவருடைய வெறும் திறமைகள் மட்டும் இல்லை, ஞானம் மட்டும் இல்லை, அதோட சேர்ந்த அந்த முழங்கால், அதோட சேர்ந்த ஆண்டவருடைய உறவு. ஜோம் பண்ண ஒரு காலத்துல எல்லாம் சென்னையில் அவங்க வெளியில ஒரு நாள் தெரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஃபுல்லா டிராஃபிக் ஆயிடுச்சு, வண்டியெல்லாம் நின்று பெரிய டிராஃபிக் ஆகி அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் திருப்பி ஐயா இங்கே பிரசங்கம் பண்ணாதீங்க, இங்கே நீங்கள் நின்னாலே கூட்டம் அதிகமாக வருதுன்னு சொல்லி போடுற அளவுக்கு அப்படி அந்த மனுஷன் ஆண்டவர் அப்படி பயன்படுத்தினார். அமெரிக்காவில் பில்லி கிரஹாம் அப்படின்ற அந்த ஊழியக்காரர், அவரை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி போஸ்டிங்காக நிற்க சொன்னாங்களாமா.
நீங்க அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா நின்னீங்கன்னா நீங்க தான் வின் பண்ணுவீங்கன்னு சொன்ன உடனே அந்த பில்லி கிரகாம் சொல்லியிருக்கிறாரு, இதை விட பெரிய வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை விட பெரிய வேலையை செய்யறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு ராஜாங்கத்தை நம்ம கையில கர்த்தர் தரப்போறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் ஒரு ராஜாங்கம், இழந்து போன ராஜாங்கத்தை ஆண்டவர் தரப்போறார். பரம்பரையாய் உடைக்கப்பட்ட ராஜாங்கத்தை ஆண்டவர் உங்க கையில தரப்போறார். இன்னைக்கு ஒவ்வொரு அம்மா அப்பாவும் ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க ஃபேமிலியில ஒரு ராஜாங்கம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா அதுக்கு என்ன கரெக்டா என்ன சொல்றது அப்படின்னா, இந்த ராஜாங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு அந்த குரூப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, குரூப் அப்படின்னா அவங்களுடைய நேமை வச்சு சொல்லுவாங்க. இந்த குரூப், இந்த ஃபேமிலி 10 வருஷமா 5 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பெரிய அளவில் ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல அவங்க தான் பெரிய ஆள், அந்த இடத்துல அவங்க தான் பிக் ஷாட். அப்படின்னா ஒரு ஸ்வீட் கடை அப்படின்னா, நமக்கு இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்வீட் கடை அப்படின்னா உங்களுக்கு ஒன்று தெரியும், சாம்பார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு ராஜாங்கம். இது என்னது? ஃபேமிலியா அந்த ராஜாங்கம் அவங்க தலை மேல இருக்குது. இது நிறைய விக்கிரக ஆராதக்காரருடைய கையில இருக்குது. இது நிறைய ஆண்டவரை ஆராதிக்காதவங்களுடைய கையில இருக்குது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும். உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும், நம்முடையதாகும், என்னுடையதாகும். சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, கைகளை உயர்த்தி இது நடக்கும். ஒவ்வொரு அம்மாவும் அப்பாவும் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. அம்மா, உங்க வீட்டுல ஒரு ராஜாங்கம் எழும்பணும். அம்மா, உங்க வீட்டுல ஒரு ராஜாங்கத்தை கர்த்தர் எழுப்பணும். சத்தத்தை உயர்த்தி ஆமென். நீங்க ஜெபிக்க அந்த மகிமை கடந்து வரட்டும், அந்த பிரசன்னம் கடந்து வரட்டும். ஹalleluya. ராஜாங்கத்தை ஏற்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஹalleluya.